சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடச்சிடும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன சூயிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ சூயிங் மிஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது நமக்கு. அதில் சின்ன சூயிங் மிஷின் இருக்குது, அதிலே பெரிய சூயிங் மிஷின் இருக்குது, அப்புறம் பவர் மிஷின் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரானிக் மிஷின் இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் மிஷினில் நம்ம எம்ப்ராய்டரியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன எந்தெந்த மிஷின் யார் வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோட நாலேஜ்க்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். இப்போ சின்ன சூயிங் மிஷினை பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம பேசிக்காக உள்ளவங்க இதை நம்ம தச்சுக்கலாம். இப்போ வீட்டில் நம்ம தைக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கே மட்டும் தச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சின்ன சூயிங் மிஷின் போதும். அதே மாதிரி எனக்கு இப்போ சுத்தமாக டெய்லரிங் நாலேஜே இல்லை, இப்போ புதுசாக ஃப்ரெஷராக வந்திருக்கவங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சூயிங் மிஷின் வாங்கிக்கலாம். அதுவுமே புதுசு தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு 6 months இல்லை 1 year வரைக்கும் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ சின்ன சூயிங் மிஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு வராது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக என்ன ஸ்டிச் போடலாமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம், தச்சுக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சில சூயிங் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு ஸ்டிச்சுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம க்ளோஸ்டு ஸ்டிச்னா ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு போட்டு திருப்பி வருவோம்ல, அதுதான் க்ளோஸ்டு ஸ்டிச். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய மிஷினில் இருக்காது. ஒரு சில மிஷினில் தான் இந்த மாதிரி க்ளோஸ்டு ஸ்டிச்சுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்ஷன் டிஸ்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த 2 மட்டும்தான் நமக்கு இந்த சின்ன சூயிங் மிஷினில் இருக்கும். ஸோ இது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் இதுதான் யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷின் இப்போ ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மிஷின் செட் ஆகாது. இப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த சின்ன சூயிங் மிஷின் யாருக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு, அதாவது ஃப்ரெஷர்ஸாக இப்போ தான் நம்ம டெய்லரிங் கற்றுக்கிறவங்களுக்கு, அடுத்து நம்மளோட துணியை நமக்கு உள்ளதை மட்டும் நம்ம தைச்சா போதும், வேறு யாருக்கும் தைக்கிறது இல்லை, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் இது ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இந்த சூயிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக உள்ளவங்க இந்த மாதிரி மிஷின் நம்ம வாங்கிக்கலாம். இதில் மற்றபடி எந்த ஆப்ஷனுமே நமக்கு இருக்காது, தச்சுக்கலாம், வேறு எதுவுமே நம்ம இதில் செய்ய முடியாது. ஸோ இப்போ பெரிய மிஷின் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பெரிய மிஷினை பற்றி பார்ப்போம். நம்ம உங்களோட பட்ஜெட் 10,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய மிஷின் வாங்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து டெய்லரிங்கில் அடுத்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பெரிய மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ளவுஸு சுடிதார் அந்த மாதிரி நீங்கள் தச்சு வெளியில் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் லாங் டைமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன மிஷின்லேருந்து பார்க்கும்போது பெரிய மிஷினோட ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கே இந்த நூல் கோர்க்கிறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சின்ன மிஷின் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்ப்ரிங் எல்லாமே வெளியில தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய மிஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு அந்த பார்க்கறதுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நூல் கோர்க்கிறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சைட்லேயே நமக்கு வந்துடும். நான் சொல்லியிருந்தேன் பேக் ஸ்டிச் சின்ன மிஷினில் ஒரு சில கம்பெனியில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பெரிய மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த பேக் ஸ்டிச் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த பெரிய மிஷினில் நமக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை தச்சுட்டு இருக்கும் போதா இருக்கட்டும் நம்ம ஃபுட்டரை தூக்கி தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க இப்போ பிளவுஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது பிளவுஸ் தச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் ஃபுட்டர் தூக்க வேணாம். இந்த மாதிரி கீழே ஒரு பெடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க லைட்டா தச்சுட்டு இருக்கும் போது கால்ட்டு அசிச்சிங்கனாலே மேலே ஃபுட்டர் உங்களுக்கு தூக்கிடும். அப்படியே நீங்க தச்சுட்டு இருக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்க கையை எடுத்து ஃபுட்டரை தூக்கி வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் எதுவுமே கிடையாது. நீங்க இங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு அந்த ஃபுட்டர் தூக்கி கொடுக்கும். ஸோ அப்போது நீங்க ஈஸியாக தச்சுட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு பெரிய மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா. அதே மாதிரி ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் 1 2 3 அந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம மாற்றி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி டென்ஷன் டிஸ்க் எல்லாமே சின்ன மிஷினோட கம்பேர் பண்ணும்போது பெரிய மிஷின் நிறைய அட்வான்ஸ்டாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி நான் போன வீடியோலேயே நம்ம போட்டிருந்தோம். பெரிய மிஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே வராது. ஏன்னா இது நமக்கு ஃபுல் சர்க்கிளாக அந்த மாதிரி சுற்றும். ஸோ நீங்கள் வீலை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிளாக நமக்கு அதே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மிஷினை பொறுத்தளவு அந்த பாபினாக இருக்கட்டும் பாபின் கேஸ் ஆகட்டும் அது டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். பெரிய மிஷின் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் பாபின் அண்ட் பாபின் கேஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மிஷின்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இதில் இருக்க தான் செய்யும்.
கண்டிப்பாக இதை வந்து யாருக்கெல்லாம் கண்டிப்பாக இதை நான் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க, ப்ளவுஸ் சுடிதார் அந்த மாதிரி வெளியில் வாங்கி தைக்க கொடுக்குறவங்க, பட்ஜெட் கொஞ்சம் 10,000 ரூபாய் அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெரிய மிஷின் வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரானிக் மினி சேவிங் மிஷின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து எல்லா பக்கமும் கொண்டு போகிற மாதிரி இது வந்து இருக்கும். இப்போ ஸ்பேஸ் வந்து எனக்கு அதிகமாக இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி மினி சேவிங் மிஷின் வந்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து எங்கேனாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம், எங்கே கொண்டு போய்னாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரி நிறைய ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. 9லேருந்து 10 ஸ்டிச்சஸ் வரைக்கும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸ்டிச்சிங் சைஸஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம், பட்டன் ஹோல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. இதோட ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,000லேருந்து 9,000 ரூபாய்க்குள்ள வரைக்கும் இருக்கும். இந்த மிஷினை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பெரிய மிஷின் ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து கூட ஒரு மிஷினாக, அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் போட அந்த மாதிரி இதை நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கக்கூடியது வந்து இது வந்து ப்ரொஃபஷ்னல் பவர் மிஷின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவி ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடியவங்க, அது மாதிரி டெய்லரிங் ஷாப் அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷ்னல் பவர் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஜாக் F4 மிஷின் தான் ரொம்ப வந்து பாப்புலராக இப்போ இருக்கக்கூடியது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடியது வந்து ஈஸி. இது வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய மிஷினில் வந்து எதுவுமே கிடையாது. இந்த மேனுவல் மிஷினில் வந்து நம்ம ஆயிலிங் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஆனால் இந்த மிஷினில் வந்து பொறுத்தளவு அப்படி கிடையாது. நீங்கள் மிஷினை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் வீலிங் மட்டும் லைட்டாக பண்ணால் கூட போதும், எல்லா பக்கமுமே ஆயிலிங் வந்து அதுலேயே வந்து சர்க்குலர் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த ஹெவி ஒர்க்னாலும் பண்ணிக்கலாம். ஜீன்ஸ் பேண்ட் முதற்கொண்டு எதுனாலும் நீங்கள் வந்து இதை வந்து தைக்கலாம். ஸோ இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கிறதுனால 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அந்த போர்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்கள் ஹோல் போர்டை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக வரும். அந்த போர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபாயிலேருந்து 9,000 ரூபாய் ஹெவி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினை வந்து நான் யாருக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அந்த டே ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு எல்லாமே இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சேவிங் மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி onlinetailoringvideos.com. நன்றி.